சில புத்தகங்களோட தலைப்பே நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும்ல. நசுங்கிய நாணல் கேக்குறதுக்கே ஒரு மாதிரி கவிதையா இருக்குல்ல. இது பாருங்க, ஒரு 400 வருஷம் பழமையான புத்தகம். ஆனா இன்னைக்கு நாம சந்திக்கிற மன அழுத்தம், சோர்வு, நாமளே நம்ம மேல வச்சிருக்கிற அதிருப்தி, இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. இவ்ளோ பழைய ஒரு புத்தகம் நம்மளோட இந்த புது பிரச்சனைகளுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரிச்சர்ட் சிப்ஸ் எழுதின இந்த பியூரிட்டன் காலத்து கிளாசிக் புத்தகத்தை தான். பியூரிட்டன்கள்னாவே ரொம்ப கடுமையானவங்க, கண்டிப்பானவங்கன்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. ஆனா இந்த புத்தகம் அதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு விஷயத்த சொல்லுது. பல நூற்றாண்டுகளை கடந்தும் உயிர் போல இருக்கிற அந்த செய்தியை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். இந்த புத்தகத்தோட இதயமே இந்த ஒரு வரிதான். நசுங்கிய நாணல், புகைக்கிற திரி. இந்த உருவகங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? இது எதையெல்லாம் குறிக்குது? வாங்க ஒவ்வொன்னா உடைச்சு பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். இந்த தலைப்பு கேட்க விசித்திரமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் ஒளிஞ்சிருக்கு. அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு மனநிலையோட உருவகம். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமே. இத ஒரு புதிர் மாதிரிதானே வச்சுக்கோங்களேன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கான விடைய கண்டுபிடிப்போம். அப்போ நசுங்கிய நாணல்னா என்ன? இந்த புத்தகம் எந்த முக்கியமான பிரச்சனைய மையமா வச்சு பேசுதுங்கிறத இப்போ நாம விளக்கமா பார்க்கலாம். ஷிப்ஸோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, நசுங்கிய நாணலுங்கிறது ஒருத்தர் தன்னோட தோல்விகள், பாவங்கள், கஷ்டங்கள்னால ரொம்ப நொந்து போய் தனக்குள்ள எந்த உதவியும் கிடைக்காதுன்னு உணர்ற ஒரு நிலை. சுருக்கமா சொன்னா, நாம தகுதியே இல்லாதவங்க, போராடி சோர்ந்துட்டோன்னு நினைக்கிற அந்த உணர்வு தான் அது. பாருங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த உணர்வு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, பர்ன் அவுட், இம்பாஸ்டர் சிண்ட்ரோம், அதாவது நான் இந்த இடத்துக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிற உணர்வு, இல்லனா உடஞ்சு போற நிலைமையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, இது எல்லாத்தையும் தான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கார். இந்த மனநிலைய சிப்ஸ் ஒரு அருமையான ஒப்பீடு மூலமா விளக்குறார். ஒரு பக்கம் நொறுங்கி போன நசுங்கிய நாணல், இன்னொரு பக்கம் கம்பீரமா நிக்கிற ஓக் மரம். நாணல் மாதிரி தன்னடக்கத்தோட தனக்கு உதவி தேவைன்னு உணர்றவங்க தான் ஆறுதலை பெற தயாரா இருப்பாங்க. ஆனா ஓக் மரம் மாதிரி பெருமையோடையும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மனப்பான்மையிலையும் இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படாதுன்னு அவர் சொல்றார். சரி, பிரச்சனை நசுங்கிய நாணல்னா அதுக்கு தீர்வு என்ன? இங்க தான் இந்த புத்தகம் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. அது சொல்ற தீர்வு ரொம்ப மென்மையானது. நம்ம பலவீனங்களுக்கு ஒரு கனிவான பதிலா அது அமையுது. சிப்ஸ் சொல்றாரு, கிறிஸ்து ஒரு கணவர் மாதிரி, ஒரு மேய்ப்பர் மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி, ஏன் ஒரு மருத்துவர் மாதிரி கூட இருந்து நமக்கு ஆறுதல் தர்றார்னு. இந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பு, வழிகாட்டுதல், குணப்படுத்துதல் எல்லாமே மென்மையான குணங்களுக்கு குறிக்குது. இதுதான் அவரோட கனிவான தன்மையை நமக்கு உணர்த்துது. இந்த புத்தகத்தோட மைய வாதமே இந்த முரண்பாட்டுல தான் இருக்கு. ஒரு பக்கம் கிறிஸ்து உடைந்த இதயங்களை குணமாக்குறார், இன்னொரு பக்கம் சாத்தான் நாம பலவீனமா இருக்கிறப்போ நம்மள தாக்குற ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி சித்தரிக்கப்படுறான். இந்த ஒரு வேறுபாடே மென்மையோட சக்தியை நமக்கு நல்லா புரிய வைக்குது. சரி, இப்போ இந்த யோசனைகளை எப்படி நடைமுறையில பாக்குறதுன்னு யோசிக்கலாம். ஒருத்தருக்குள்ள இந்த புகைக்கிற திரி நிலை இருக்குன்னு எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? வாங்க அதுக்கான அறிகுறிகளை பற்றி இப்ப பார்க்கலாம். நாம பார்த்த 2வது முக்கியமான உருவகம் புகைகிற திரி. இது எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு விளக்கு திரி புகஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா இன்னும் சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கல. அதுபோல நம்பிக்கை ரொம்ப பலவீனமா சந்தேகத்தோட மினுமினுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைதான் இது. சரி, இந்த நிலையை நாம எப்படி சோதிச்சு பாக்குறது? சிப்ஸ் இதுக்கு ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த 4 விதிகளை சொல்றார். இது ஒரு சுய பரிசோதனைக்கான படிகளை நினைச்சுக்கோங்க. நம்ம நம்பிக்கை ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி இருந்தாலும் சரி, அது உண்மையானதுதான் தெரிஞ்சுக்க இந்த விதிகள் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மென்மைங்கிறது நமக்குள்ள மட்டும் வச்சுக்கிறதுக்கானது இல்ல, அதை எப்படி மத்தவங்க கிட்டயும் காட்டணும். வாங்க அத பத்தி பார்க்கலாம். சிப்ஸ் முதல்ல இந்த மென்மை கொள்கைய தேவாலய தலைவர்களுக்கு சொல்றார். சபையில இருக்கிறவங்க கிட்ட கிறிஸ்துவின் மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்கணும்னு சொல்றார். ஏன்னா ரொம்ப கடுமையான போதனைகள் ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள இன்னும் உடைச்சிடும், ஆனா மென்மை அவங்கள வளர்க்கும். இந்த அறிவுரை தேவாலய தலைவர்களுக்கு மட்டுமில்ல, சிப்ஸ் இத அரசாங்க தலைவர்களுக்கும் சொல்றார். அதிகாரங்கிறதுல மனித உணர்ச்சிகளோட கலவை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்றார். இது ஆளுகைக்கும் நீதிக்கும் எவ்வளோ பொருந்தக்கூடியதா இருக்கு பாருங்க. கடைசியா இந்த செய்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நேரடியா பேசுது.
நாம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் பலவீனங்கள்ல மென்மையாவும் ஆதரவாவும் இருக்கணும்னு சிப்ஸ் சொல்றார். அவர் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. தேவாலயம் ஒரு மருத்துவமனை மாதிரி. அங்க நாம எல்லாருமே நோயாளிகள் தான். சரி, நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். பலவீனத்துல ஆரம்பிக்கிற இந்த பயணம் எங்க போய் முடியுது? இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை மற்றும் மாற்றத்திற்கான இறுதி வாக்குறுதி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மேற்கோள் அந்த வசனத்தோட கடைசி பகுதிய அழகா விளக்குது. அதாவது, இந்த மென்மையான வளர்ப்பு அப்படியே இருந்துடாது, அது கடைசியில நம்மள வலிமையானவங்களா மாத்தும். இந்த புத்தகத்தோட முக்கியமான நம்பிக்கையூட்டும் செய்தி இதுதான். பலவீனங்கிறது நம்ம கதையோட முடிவில்ல, அது வெற்றிக்கான ஒரு தொடக்க புள்ளி. இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். 17ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த வரிகள் இன்னைக்கு நம்ம உலகத்தை பத்தி ஆழமா சிந்திக்க வைக்குது. வலிமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கிற இந்த உலகத்துல மென்மைக்குன்னு ஒரு மறைக்கப்பட்ட சக்தி உண்மையிலே இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?